வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சக்தி அகாடமி. இந்த வகுப்பில் நாம் எர்த் த டெசோலேட்டட் ஹோம்ன்ற பாடத்தை தமிழில் விளக்கம் கொடுக்க போகிறேன். இது ஒரு 45 வருஷம் கழித்து நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இது கொஞ்சம் சோகமான கதையாக கூட இருக்கலாம். அது போக போக உங்களுக்கு என்னன்றது புரிய ஆரம்பிக்கும். ஓகே, எர்த் அப்படின்னா பூமி, த டெசோலேட்டட் ஹோம். டெசோலேட்டட் அப்படின்னா பாழடைந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். பாழடைந்த அப்படின்னு சொல்கிறத விட பாழாக்கப்பட்ட வீடு. ஏன்னா இந்த பூமியை யார் பாழாக்குறது? மனிதர்களாகிய நாம தான். ஏன்னா நீரை மாசுபடுத்துகிறோம், தண்ணியை மாசுபடுத்துகிறோம், நிலத்தை மாசுபடுத்துகிறோம், காற்றை மாசுபடுத்துகிறோம். ஏன்னா மனிதர்கள் வாழறதுக்கு அடிப்படையான தேவை என்ன? நல்ல காற்று இருக்கணும், தண்ணி இருக்கணும், நிலம் இருக்கணும், இல்லைங்களா? இது எல்லாத்தையும் அழிச்சிட்டா மனிதனால் வாழ முடியுமா? முடியாது. அது மாதிரியான ஒரு கதை தான் இது. கவனமாக கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குது? 2068 நடக்கிற மாதிரியான ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. 2068 எல்லாருமே மார்ஸில் குடிபெயர்ந்துட்டாங்க. பூமியில் யாருமே கிடையாது. அதான் பூமியை மொத்தமாக அழிச்சிட்டோமே, இந்த பூமி வாழறதுக்கு தகுதி இல்லாமல் ஆயிட்டதால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? மார்ஸ், செவ்வாய் கிரகத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. இந்த சம்பவம் அங்கே தான் நடக்குது. என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இட் வாஸ் த இயர் 2068. அது 2068வது வருஷம். இப்போ நம்ம இருக்கிறது 2025. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கிட்ட தாண்டி நம்ம இந்த கதையை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியூமன்ஸ் ஹேட் டெஸ்ட்ராய்டு த எர்த் அண்ட் ஸ்டார்டட் காலனைசிங் த ரெட் பிளானட் மார்ஸ். மனிதர்கள் பூமியை மொத்தமாக அழிச்சிட்டாங்களாம். ஹேட் டெஸ்ட்ராய்டுன்னு என்னது? அழிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டட் காலனைசிங் த ரெட் பிளானட் மார்ஸ். செவ்வாய் கிரகத்தில் குடிபெயர ஆரம்பிச்சிட்டாங்க. காலனைசிங் அப்படின்னா குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். குடியிருப்புகள்னால் மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் 3 காலனிஸ். இந்தியா என்ன பண்ணியிருக்கு? இந்த மாதிரி 3 குடியிருப்புகளை உருவாக்கி இருக்கு. அறிவுமதிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் ஒன் சச் காலனி. அறிவுமதியோட அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு குடியிருப்பில் இருக்கிறாங்க. ஆனர் பர்த்டே, அன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். ஹர் கிராண்ட்ஃபாதர் ட்ராவல்டு மோர் தென் 1500 கிலோமீட்டர் to meet her. கிராண்ட்ஃபாதர், தாத்தா என்ன பண்ணுறாரு? ட்ராவல்டு, பயணம் செய்கிறார். எவ்வளோ தூரம்? 1500 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அறிவுமதியோட பிறந்த நாளுக்கு அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. வென் he reached, அப்போ அறிவுமதி இருக்கிற குடியிருப்புக்கு அவங்க தாத்தா வரப்போ he saw her sleeping in her capsule. அறிவுமதி அந்த கேப்சியூலில் தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவங்க தாத்தா பார்க்குறாரு. கேப்சியூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது தூங்குறதுக்கான ஒரு இடம். ஆக்சிஜன் நமக்கு தேவையானது எல்லாமே அதில் இருக்கும். அப்போ தான் நம்ம உயிரோடையும் இருக்க முடியும். ஓகே, ஹீ செட், அவங்க தாத்தா சொல்கிறாரு, வேக்கப் அறிவு, எழுந்திர அறிவு. அறிவுமதி வா சர்ப்ரைஸ்டு. அறிவுமதிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கிராண்ட்பா, வென் டிட் யூ கம்? தாத்தா எப்போ வந்தீங்க? I was thinking that you won't be coming for my birthday. நீங்கள் என் பிறந்த நாளைக்கு வருவீங்க நான் நினச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. I was thinking that you won't be coming for my birthday. நீங்கள் என்னோட பிறந்த நாளைக்கு வரமாட்டீங்கன்னு நான் நினச்சேன். I was thinking. He sighed. Sighdனா கொஞ்சம் பெருமூச்சு விடுறது. Don't you know about the dust storm of Mars? மார்ஸில் இருக்கக்கூடிய தூசு புயலை பற்றி உனக்கு தெரியாதா? சம்டைம்ஸ், சில சமயங்களில், இட் ஈவன் லாஸ்ட் ஃபார் அ மந்த், கிட்டத்தட்ட மாத கணக்காக கூட இது நீடிக்கும். ஆனால் பட் திஸ் டைம் இட் டிட் நாட், ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஐ எம் ஆன் டைம், அதனால் என்னால் சரியான நேரத்துக்கு உன்னை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஸ்டில் டுக் மீ 3 souls டு ரீச் ஹியர். இருந்தாலுமே இங்கே வர்றதுக்கு எனக்கு 3 souls ஆயிருக்கு. அதாவது சோலார் டே அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சோலார் டே கடந்து தான் அவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்த 1500 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்காக. நவ் கமான், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். ஓகே வா, நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். we will go to harvest the vegetation have for vegetables. இந்த இடத்துல பாருங்கள், ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை பண்ணுறது. நம்ம பயிர் வச்சதை என்ன முத்தி இருக்கும், கேரட்டோ பயிர் வகைகளோ, அதை என்ன பண்ணுறோம்? அறுவடை செய்து எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா? பறித்து எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கு தான் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. வெஜிடேஷன் ஹேப் அப்படின்னா காய்கறிகள் வைக்கக்கூடிய அந்த இடம். இப்போ நம்ம தோட்டம் துறவுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? வாய்க்கால், இதெல்லாமே பயிர்கள் வைக்கக்கூடிய இடம். அப்போ மார்ஸை பொறுத்த வரைக்கும்
காய்கறிகள் விளைவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு பேர் தான் வெஜிடேஷன் ஹேப். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது காய்கறிகள், கீரைகள், இந்த கிராப்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு தேவையான சூழ்நிலையை மனிதர்கள் அங்கே உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் அதெல்லாமே வளரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இன் த ஹேப், அந்த ஹேபாண்ட இருக்காங்க. ஹீ சைட், தாத்தா சொல்கிறாரு, தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி எனிமோர் லைக் த ஒன்ஸ் ஐ ஏட் இன் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியான கேரட்டோட டேஸ்ட்டு இது இல்லை அப்படின்றாரு. These carrots are not tasty anymore like the ones I ate in my childhood. நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரியான டேஸ்ட்டு இந்த கேரட் இல்லை அப்படின்னு சொல்கிறார். She asked, அதுக்கு அவள் கேட்குறா, அவள்னா அந்த பேத்தி கேட்குறாங்க. Why do you say so grandpa? ஏன் grandpa இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏன் தாத்தா இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. Grandfather explained to அறிவு, தாத்தா அறிவுக்கு விளக்கி சொல்கிறாரு. The vegetables we grow here do not taste like the ones on the earth. பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள் மாதிரியான ருசி இங்கே விளையக்கூடிய காய்கறிகளில் கிடையாது. I really wish you had tasted the carrots from the earth. நீ பூமியில் விளைந்த காய்கறிகளை சாப்பிடணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற. அப்போ என்ன காரணம், பூமியில் வளரக்கூடிய காய்கறிகளோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அறிவு ஆஸ்க்டு ஈகர்லி, ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் எர்த். பூமியில் காய்கறிகளையும் கீரைகளையும் பயிர்களையும் எப்படி வளர்த்தாங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அறிவுமதி பிறந்ததே வந்து மார்ஸில் தான். ஆனால் தாத்தா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கே இருந்தார், பூமியில் இருந்தார். பூமியெல்லாம் அழிச்சிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகும்போது தாத்தாவை என்ன பண்ணுறாரு, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாரு. அப்போ தாத்தாவுக்கு பூமியை பற்றியும் நல்லா தெரியும், செவ்வாய் கிரகத்தை பற்றியும் தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி மட்டும்தான் தெரியும், பூமியை பற்றி அவ்வளவா தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹவு டிட் தே க்ரோ த கிராப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆன் எர்த். பயிர்களையும் காய்கறிகளையும் எப்படி பூமியில் வளர்த்தாங்கன்னு கேட்குறாங்க. ஹியரிங் திஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் சர்ப்ரைஸ். ஹியரிங் திஸ் கிராண்ட்ஃபாதர் வாஸ் ரிமைண்டட் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். இதை கேட்ட உடனே தாத்தாக்களோட கடந்த கால நினைவுகள்லாம் வருது. இப்போ நமக்கு கூட சில சமயங்களில் பள்ளி நாட்கள், சின்ன வயசு நாட்கள்லாம் ஞாபகம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் இப்போது செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறாரு, பூமியில் வாழ்ந்த அந்த நாட்கள் அவருக்கு ஞாபகம் வருது. ஹீ செட், அவர் என்ன சொல்கிறாருன்னா, த எர்த் அட் ஃபெர்டைல் சாயில். ஃபெர்டைல் அப்படின்னா நல்லா வளமான மண் இருக்குது பூமியில். ஸோ த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் க்ரோன் வேர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. அதனால் அங்கே விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே ஹெல்த்தி, ஆரோக்கியமானதாகவும், டேஸ்டி, சுவையானதாகவும் ருசியானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ ஹாஸ்க்டு, அவங்க பேத்தி கேட்குறாங்க. பட் ஐ லேர்ன் தட் ஹியூமன்ஸ் யூஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பொல்யூட்டட் த சாயில். ஆனால் நான் படித்தது என்னென்னா, மனிதர்கள் எல்லாருமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ரசாயன உரங்களை பயன்படுத்தி மண்ணை நாசம் பண்ணிட்டாங்க. மண்ணை எப்படி தரமில்லாத ஆக்கிட்டாங்க, மலடாக்கிட்டாங்க. மலடு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வகையான பயிர் வகைகளுமே அதில் வளராத சூழ்நிலையை நம்ம உருவாக்குற மாதிரி, அதுதான் பொல்யூட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஹியர் வி கெட் அன்பொல்யூட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், இஸ் தட் கரெக்ட்? ஆனால் நமக்கு இங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. சுத்தமான தண்ணியும் சுத்தமான சாப்பாடும் கிடைக்குது, சரிதான தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்ஃபாதர் சீக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு உணவு முறைகளை பற்றியும் பூமியில் இருக்கிறத பற்றியும் தெரியும். அப்போ அவர் கம்பேரிசன் சொல்லணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், தீஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் ஆர் நாட் த சேம் ஆஸ் இன் த எர்த். பூமியில் கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், தண்ணி மாதிரி இங்கே இருக்கிறது கிடையாது. தே ஆர் நாட் ரியல், இது உண்மை கிடையாது. அறிவு எக்ஸ்கிளைம்டு. ஈவன் த வாட்டர், தண்ணி கூடவா உண்மை இல்லை தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ செட், தாத்தா சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ், ஆமாம். இன் மார்ஸ் வி கெட் வாட்டர் ஃப்ரம் பர்னிங் ஃபியூயல்ஸ். நாம் இங்கே ஃபியூயல்ஸ் அப்படின்னா எரிபொருளை எரிக்கிறதன் மூலமாக தான் நமக்கு இது எல்லாமே தண்ணி கூட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆன் த எர்த் வி யூஸ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், இட் வாஸ் நேச்சுரல் அண்ட் இட் வாஸ் ஃப்ரீ. அப்போ பூமியில் நமக்கு தண்ணி எப்படி கிடைக்கும், மழை மூலமாக கிடைக்கும். அது ரொம்ப இயற்கையானது. அது மட்டும் இல்லாமல் இட் வாஸ் ஃப்ரீ, இலவசமாக கிடைக்கும் அப்படின்றார். அப்போ இங்கே இலவசம் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் மேபி அவங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கும்.
தண்ணிக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கும், காற்றுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். She said, Grandpa, enough of your stories about the earth. உங்களுடைய பூமி பற்றின கதைகளை முடிச்சிட்டிங்களா, இவ்வளோதானா அப்படின்னு கேட்டுட்டு, I know that life there was easy, but here survival is very difficult. எனக்கு தெரியுது பூமியில் ரொம்ப ஈஸியாக நம்ம வாழ முடிஞ்சது, ஆனால் இங்கே வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப கடினமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. He replied, தாத்தா சொல்கிறாரு, எஸ் மை டியர், ஆமாம் செல்லக்குட்டி, அடாப்டிங் டு மார்ஸ் இஸ் டிஃபிகல்ட். நாம் எப்படி சொல்கிறது, செவ்வாய் கிரகத்தில் வாழறதுக்கு நம்மளை நாமளே அடாப்ட் பண்ணிக்கிறது. நம்மளாலே அடாப்டேஷன் அப்படின்றது என்னென்னா, அடாப்டிங் அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே பூமியில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது, அங்கே போயிட்டு அந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. டுடே we are fighting for things which we got easily. ஒரு நேரத்தில் ரொம்ப சுலபமாக கிடைச்ச பொருளுக்கு கூட நாம் இப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இந்த இடத்துல ஃபைட்டிங்னா சண்டை போட வேண்டியிருக்கு அப்படின்ற பொருள் வரும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த மீனிங்கும் வரும். He continued, அது தொடர்ச்சியாக சொல்கிறாரு தாத்தா, In the earth you did not need a space suit or an oxygen cylinder. நீ பூமியில் இருந்தனா உனக்கு இந்த ஸ்பேஸ் சூட் தேவைப்படாது, ஆக்சிஜன் சிலிண்டரும் தேவைப்படாது. இந்த ஸ்பேஸ் சூட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடையாது நம்ம சுவாசிக்கிறதுக்கு, அதனால் ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன பண்ணணும், கூடவே வச்சுட்டு இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல உயிரோடு இருக்க முடியும். ஆல்சோ த இயர்ஸ் ஆர் லாங்கர் ஹியர். செவ்வாய் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நாட்கள் கொஞ்சம் அதிகம். அறிவு சைட், எஸ் கிராண்ட்பா, இன் மார்ச் 668 சோல்ஸ். அதாவது அந்த இடத்துல சோல்ஸ்னு சொல்லுவாங்க, சோலார் மார்டியன் டே, அது சோலார் டேன்னு சொல்லுவோம். அப்போது 668 நாள் தான் ஒரு இயர் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். அது வந்து பூமியோட நாட்களை கணக்கு பண்ணோம் அப்படின்னா 687, 687 எர்த் டேஸ் தான் ஒரு வருஷம் அப்படின்றது கணக்காகும். மேக் ஏ இயர். இது ஒரு சின்ன கால்குலேஷன் படி சொல்கிறேன் உங்களுக்கு, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 668, 687. அடுத்த லைன் பாருங்கள். He smiled, haha, yes, you would be 18 years old on the earth now. நீ பூமியில் இருந்திருந்தனா உனக்கு இப்போ 18 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது பூமியில் இருந்திருந்தா 18 வயசுனா அப்போ செவ்வாய் கிரகத்தில் என்ன வயசாக இருக்கும், கால்குலேட் பண்ணலாமா? இங்கே கவனிங்க, பூமியில் இருந்திருந்தா 18 வயசு ஆயிருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார். அப்போ 18 இன்ட்டு ஒரு வருஷன்றது 365 டேஸ் போட்டோம்னா 6570, 6570 டேஸ் அவங்க பிறந்து ஆயிருக்கு. அப்போது எர்த் டேஸ் 687 டேஸ் தான் 1 இயர் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணலாம். அப்போது 6570 நாள் இருக்கிறாங்க அப்படின்னா பூமியில் இருந்தால் 18 வருஷம்னு அர்த்தம். அதே டேஸை அவங்க மார்ஸில் இருந்தாங்கன்னா எத்தனை ஆயிருக்கும் அப்படின்னா டிவைடட் பை 687 போடலாம். எவ்வளோ வருது, கால்குலேஷன் 9.5, கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வயசு ஆகுதுன்னு அர்த்தவங்க. அப்போது மார்ஸில் இவங்களோட வயசு 10, ஒருவேளை இவங்க பூமியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களோட வயசு 18. இந்த கால்குலேஷன் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா இங்கே பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படின்றது 24 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி, எக்ஸாக்டாக 24 மணி நேரம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே மார்ஸில் வந்து 24 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 34 நிமிஷம் என்னவோ ஆட் ஆகும் ஒரு நாளைக்கு. அது எக்ஸாக்டான கணக்கு தெரியல எனக்கு, 34 or 35 மினிட்ஸான்னு தெரியல. அப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர் ப்ளஸ் 34 மினிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு டே எங்கன்னா மார்ஸில். அதே மாதிரி 687 டேஸ் ஒன்றா சேர்ந்தாதான், அந்த இடத்துல 668 சோல்ஸ் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி கணக்கு வரும். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன். ஓகே, அப்போ பூமியில் இருந்தால் 18 வயசு ஆயிருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. கிராண்ட்பா தாட் டு ஹிம்செல்ஃப். கிராண்ட்பா அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறார், சொல்லலை பேத்திக்கிட்ட, அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறார் என்னன்னு, we destroyed our home. நாம் நம்மளோட பூமியை அழிச்சிட்டோம்.
த ஹோம் தட் நேச்சர் ஹேட் ஆஃபர்ட் அஸ். இயற்கை நமக்கு கொடுத்த கொடையினை கூட சொல்லலாம் இந்த இடத்துல. நமக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தை நாம் அழிச்சிட்டோம். நவ் வி ஆர் ட்ரைங் டு மேக் திஸ் அவர் ஹோம். இப்போது செவ்வாய் கிரகத்தை நம்மளுடைய வீடாக மாற்றிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கிடையாது, இப்போ கூட வீடாக மாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அறிவு லுக்ட் அட் ஹிம் அண்ட் செட். அறிவு அவங்க தாத்தாவை பார்த்து சொல்கிறாங்க என்னன்னு, டோன்ட் வரி கிராண்ட்பா, கவலைப்படாதீங்க தாத்தா, த சயின்டிஸ்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு டெராஃபார்ம் த மார்ஸ். சயின்டிஸ்ட்னா யார்? அறிவியலாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த மார்ஸை நாம் வாழறதுக்கு தகுதியுடைய மாதிரி மாற்ற முயற்சி செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. he said, தாத்தா சொல்கிறாரு, ட்ரூ, உண்மைதான், பட் நத்திங் கேன் பி த எர்த். ஆனாலுமே கூட பூமி மாதிரி வராது. த எர்த் இஸ் அவர் ஹோம். பூமி தான் நம்மளுடைய வீடு. let us live for this now. இதை பற்றி இப்போதைக்கு நம்ம பேசுகிறத விட்டுருவோம். டுடே வி ஷுட் செலிப்ரேட். நாம் இன்னைக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம், கொண்டாடலாம் அப்படின்னு தாத்தா இதோட இந்த கதையை முடிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்தால் என்ன ஆகும்? இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, வாட் ஆக்ஷன்ஸ் டெஸ்ட்ராய் த எர்த், ஹவு வில் யூ சேஞ்ச் இட். என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே பூமியை அழிக்குது, அதை நீங்கள் மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இப்போது அடிப்படையில் பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? காற்று மாசுபடாமல் இருக்கணும், தண்ணி மாசுபடாமல் இருக்கணும், பூமி நிலம் மாசுபடாமல் இருக்கணும். இதெல்லாம் எப்படி மாசுபடுது அப்படின்ற அந்த லிஸ்ட் அவுட் எடுத்திங்கனாலே அந்த வேலைகளை தவிர்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? பூமியை காப்பாற்றிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீரை பாதிக்குது, காற்றை பாதிக்குது, நிலத்தை பாதிக்குதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த மாதிரியான விஷயங்களை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.